காளான் பிரியாணி பண்ண போகிறோம். 250 கிராம் காளான் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி இதில் 1 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 5 காரத்தை பொறுத்து. தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2, மல்லித்தலை புதினா 1 கைப்பிடி அளவு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இந்த மாதிரி குட்டி சைஸில் ஒரு 5 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி எடுத்திருக்கேன். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிக்கலை, ஏன்னா பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கல. அடுத்து பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ண மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி வதங்கியாச்சு. புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைனா மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயில் அதிக காரம் இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்க தேவையில்லை. காரம் நம்ம விருப்பத்தை பொறுத்து அதிகமோ கம்மியோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகாத்தூள், இது கூட நமக்கு விருப்பப்பட்டதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அடுத்து பட்டாணி, அடுத்து காளான், தேவையான உப்பு. இப்போவே உப்பு போட்டாச்சு, அப்போ தான் காளானில் பிடிக்கும், அதனால். அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி அரிசி சேர்க்குறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி நம்ம விருப்பம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1.5 டம்ளர் அரிசி போட்டேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். காளானில் தண்ணி விடும், அதனால் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எப்படி அரிசி குழையாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். தண்ணி ஊற்றுறதை பொறுத்து தான் அரிசி குழையாமல் இருக்கிறது. காளானில் தண்ணி விட்டு வேகும், அதனால தான் தண்ணி கம்மியாக ஊற்றினேன். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு, உடையாமல். ஈஸியாக காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூட சிக்கன், மட்டன், வெஜ் குருமா, பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் காளான் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட, வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிரியாணி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.